வட மாநிலத்துல இருந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வேலை காரணமா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாக்குரிமையும் தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்குறோம்னு எடுத்துக்கோங்க. இப்ப என்னோட பகுதி இதுல ஒரு 750 பேர் 750 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 750 வாக்காளர்கள் என்ன ஆகுதுன்னா இப்ப புதிய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க. இந்த வாக்காளர்கள் இந்த 700 1200 ஆகும் பட்சத்துல இதை 2 பூத்தா பிரிப்பாங்க. 2 பூத்தா பிரிக்கும் போது அது தனித்தனியா ஆட்கள் அவங்க ஆட்கள் வந்து இதுலயும் ஒரு 200 பேர் வருவாங்க, அதுலயும் ஒரு 200 பேர் வருவாங்க. மறுபடியும் அந்த 750 2 பிரிவு மறுபடியும் 2 பூத்தா பிரியும் போது அவங்க ஆட்கள் அதிகமா வர்றாங்கன்னா இப்ப இங்க ஒரு தேர்தல் நடக்கும்போது இங்க அவங்க பெருவாரியான வாக்குகள் செலுத்தி அவர்களுக்கு உண்டான ஆட்களை தேர்வு பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இது குமாரசாமி பேட்டை, நாளைக்கு மார்வாடி பேட்டையா மாறும், இல்ல வேற ஏதாவது ஒரு பேட்டையா மாறும். வழக்கமா என்னோட இந்த தெருவுக்கான உரிமையை நான் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவேன். நான் என்னோட மண், இது சொந்த ஊர், என்னோட தெரு, நான் பூர்வீகமா இங்க குடியிருக்கிறேன். ஆனா என்னோட வாக்குரிமையை நான் எங்கால யாரோ ஒருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு பதிலா நான் வடநாட்டை வர்ற தன்னால அவரே ஜெயித்து அவர் ஆட்சிக்கு வந்துருவாரு. இந்த பகுதியில நான் என்னோட உரிமையை கேட்கறதுக்கு நான் அவர்கிட்ட போய் நிக்கிற மாதிரி சூழ்நிலை அரசாங்கம் வழிவகை செய்யுது. அப்படின்னா இது வந்து சட்டத்துக்கு புறமான ஒரு செயலா தான் நம்ம பாக்குறோம். எப்படி சொல்றோம்னா 1957 இந்த மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்டாங்க இல்லைங்களா, அதுக்கே இது எதிர்ப்பா புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வர மாதிரி தான் தெரியுது. இது மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் ஏற்கனவே இருக்கு. அந்தந்த மாநில உரிமைகள் அவரவர்கள் பாதுகாத்துட்டு வர்றாங்க. இதை சிதைக்கிற நோக்கத்தோட இந்த செயல்பாடு செய்யறோம்னு நம்ம சொல்றோம்.